மக்களே கன்னடா வாங்க வாக்கியம் போகலாங்கிற சேனலில் இன்றைக்கி நம்ம அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே நேராக க்ரீன் டிம்பர் பார்க் கூட லேக் வரைக்கும் வந்துட்டேங்க. லேக்குக்கிட்ட வந்தால் இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் போர்டு இருக்குது பாருங்கள். என்ன அழகாக கவர்மெண்ட்டை பாருங்கள், அதாங்க கவர்மெண்ட் எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இங்கே மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா, அது போக என்னென்ன ஃப்ளையர்ஸ் என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு கேமு அவேர்னஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா அழகாக தொங்க விட்ருக்காங்க பாருங்கள். யாரெல்லாம் பார்க்க போகலாம், ஏதாவது புக் பண்ணணுமா, பைலாவோட என்ன ரெகுலேஷன் இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். பார்த்துட்டிங்களா? இப்போ வாங்க நம்ம கிட்ட போய் உங்களுக்கு வார்த்தை காட்டுறோங்க. அதுமாதிரி இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்கங்க, நோ வாட்டர் ஆக்சஸ், வாட்டருக்குள்ளெலாம் நீச்சல் அடிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இது ஸ்விம்மிங்குள்ளே லேக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பறவைகளுக்கு ஃபீடு பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரீசைக்கிள் ஐட்டம் எதாக இருந்தால் இது உள்ளே போடுங்க, வெளியே போடாதீங்க, பறவை கொத்திரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், அழகாக போர்டும் வச்சுருக்காங்க பாருங்கள். இது மாதிரி பண்ணாதீங்கன்னு, டக்குக்கு எதுவும் ஃபீடு பண்ணாதீங்கன்னு. இங்கே பாருங்கள், நம்ம டக்கெல்லாம் பாருங்கள், உள்ளே பூரா அப்படியே சாப்பிட்டுட்டு மப்பில் படுத்து கிடக்க மாதிரி இருக்குங்க. மத்தியானம் நம்மளை மாதிரி ஓய்வு எடுக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். எல்லாம் அமைதியாக போட்டது அங்கங்கே அப்படியே இருக்குங்க. இங்கே பாருங்கள், 2 அப்பத்தா உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்களா. என்னங்க டக்கு ஃபுல்லாக அப்படி டயர்டாக இருக்குது, எந்திக்க மாட்டேங்குங்க. சரி வாங்க போகலாம். இப்போ நம்ம நடந்து போகலாமா? பெஞ்செல்லாம் பார்த்தீங்களா அப்படியே போட்டிருப்பாங்க. சூப்பராக உட்காந்து நல்லா அழகாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அந்த பெஞ்சில் உட்காந்து. ஆமாம், இந்த க்ரீன் டிம்போட பிக்னிக் ஏரியா இதாங்க. இது மேலே நிறைய பெஞ்செல்லாம் போட்டுருக்காங்க, பார்பிக்யூஸ்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதான் அந்த பிக்னிக் ஸ்பாட்டு. இப்போ அப்படியே லேக்கை ஒட்டி அப்படியே நடந்துகிட்டே போகலாம். என்ன மீன் பிடிக்கிற வரைக்கும் போகலாம். இன்றைக்கி நம்ம ஆளுக்கு யாராவது மீன் பிடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். பெஞ்சை பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க, நீட்டாக இருக்குங்க. யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, துப்பலாம் மாட்டாங்க. நம்ம ஊரில் நான் ஒரு டைம் வந்து சூரத் போயிருந்தேங்க. சூரத்து போயிருக்கும்போது அங்கே நிறைய விஷயம் நான் பார்த்தேன். தம்பாக்கு போட்டுட்டு புளிச்சுன்னு பஸ்லலாம் துப்புவாங்க. பஸ்ஸில் இருந்து மேலே கீழே துப்புவாங்க. கீழே யார் போகிறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. பின்னாடி உட்காந்துருக்கவங்க மேலெலாம் தெரிக்கும், அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டாங்க. ட்ரெயின்லேயும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக நம்ம ஊரில் பிஹேவ் பண்ணுவாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க. இங்கே ஒருத்தர் பாருங்கள், அழகாக பெஞ்சில் படுத்து தூங்குறாரா, யாரோ தெரியல, யார் பெத்த பிள்ளையோ. இங்கே பாருங்கள், நம்ம வார்த்தை பாருங்கள், மீன் பிடிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம டீமு ஒரு 7-8 பேர் பிடிக்கிறாங்க. போய் பார்க்கலாம், யாருக்காவது ஏதாவது மீன் மாட்டியிருக்கான்னு இன்றைக்கி பார்த்துருவோம். எப்படியாவது வெயிட் லாஸ் பண்ணணுங்க, இதுதான் பிளான் இந்த வருஷம். 75 கிலோவோ 68 திரும்பவும் மாற்றணுங்க. ரொம்ப